ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு முக்கியமான ஆப்பு, அதாவது வீட்டில் இருந்தே எனக்கு ஏதாவது சம்பாதிக்கணும், ஒரு பார்ட் டைமாக, அதே சமயம் என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கிற பொருள் அப்படின்னு நினச்சி அதை சேல் பண்ணி காசாக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் இருக்குது. அதுதான் ஃப்ரீ ஆப். அதாவது ஒரு ஆப். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நிறைய பேர் நம்ம நிறைய கிளாத்ஸ் வேலைக்கு போகிறவங்களாம் வாங்கி வைப்பீங்க. அதை சில பிடிச்சி போட்டு யூஸ் பண்ணி நல்லா அடிச்சிருப்பீங்க. சிலது பிடிக்காம அப்படி வச்சுருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே. நமக்கு சும்மா ஏதோ போட்டுட்டு தேவையில்லாத வாங்குறது பதில் நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் சேல் பண்ணி அமௌண்ட் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உண்மையிலே ஜென்யூனான ஆப் தான். இதில் நான் ஆல்மோஸ்ட் நிறையவே சேல் பண்ணி நிறையவும் காயின்ஸுக்கும் சரி, அமௌண்ட்டுக்கும் சரி சேல் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம அதாவது காயின்ஸாக சேல் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டே அதில் ஃப்ரீ ஆப்லேயே ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததே அமௌண்ட்டுக்கு நமக்கு எனேபிள் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 கிளாத்ஸ் நீங்கள் காயின்ஸ்க்கு சேல் பண்ணி நீங்கள் எலிஜிபிள் ஆன பிறகு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணலாம். ஸோ அந்த காயின்ஸுக்கும் நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற பொருள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி துணிலாம் நம்ம வாங்கலைனா கூட இந்த மாதிரி ஏதாவது அதர் ஐட்டம்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆப் தான். நீங்கள் என்ன கேட்டகரியில் சேல் பண்ணணும், குர்தா, சாரீ, கிட்ஸ் வேர்ஸ் எதில் சேல் பண்ணணுமோ அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ், உங்கள் கிளாத்ஸோட பிக்சர்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அதோட ஒரிஜினல் ப்ரைஸு நீங்கள் இப்போது சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க கொரியர் சார்ஜஸ்னு ஒரு ₹50 ப்ளஸ் பேமெண்ட் மோடுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ₹10 அப்படின்னு பிடிச்சி நமக்கு எவ்வளோ வரும்ன்றதை அதில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது யாராவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஈஸியாக க்ரெடிட் ஆகிடும். அதே மாதிரி இல்லை, என்கிட்ட சில பிராண்டட் துணிங்களாம் இருக்குது, யூஸ் பண்ணாதும் சரி, யூஸ் பண்ணி நல்லா அடித்தாலும் சரி, யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் அதையும் ஏதாவது ஈஸி சேல் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்மளா போஸ்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அவங்கள வர வச்சு இது பண்ணலாம். ஸோ அப்படி அவங்கள வர வச்சு நீங்கள் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரைஸ் செட் பண்ணியிருப்பாங்க. நல்ல பேர் போன பிராண்டாக இருந்ததுன்னா 100 to 300, ஓரளவுக்கு தெரிஞ்ச பிராண்டாக இருந்ததுன்னா 75 to 150, நோ பிராண்டுனா காயின்ஸுக்கு. இந்த மாதிரி கேட்டகிரி அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி பிக்கப்புக்கு ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைம், எந்த டேட்டுன்னு சொன்னிங்கன்னா அந்த டைமுக்கு அவங்க அழகாக நீங்கள் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கிளாத்தோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு, பிராண்டெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு டைம் இல்லை, எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து போடுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இல்லை, அப்பப்போ டைம் இருக்கும்போது நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், பே செல் யுவர் செல்ஃபில் போயிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் போஸ்ட் பண்ணதே சிலர் பார்கெயின் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ரேட்டு கொடுங்க, அந்த ரேட்டு கொடுங்கன்னு. நீங்கள் மினிமம் போனால் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி சில கிளாத்ஸை மினிமம் ரேட்டுக்கும் சேல் பண்ணிக்கலாம். உங்கள் அமௌண்ட் இந்த மாதிரி க்ரெடிட் ஆகிட்டே வரும். க்ரெடிட் ஆகிட்டு வரும்போது நீங்கள் ஒரு கிளாத் சேல் பண்ண நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம், இல்லை அதிலேயே சேவ் பண்ணி மொத்தமாக கூட டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரிவ்யூஸ் கொடுப்பாங்க கஸ்டமர், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டிங், நல்ல ரேட்டிங்கில் இருந்ததுன்னா நம்மளது இன்னும் அவங்க நம்ம கிளாத்ஸை நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவாங்க நம்மளது. அதே மாதிரி இந்த மாதிரி நான் பாருங்கள் காயின்ஸும் சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது இவ்வளோ காயின்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கேன். இது நான் ஏதாவது வாங்கிக்கலாம். அதே மாதிரி அமௌண்ட்டுக்கும் சேல் பண்ணியிருக்கேன். அமௌண்ட்டுமே நான் அதிலேயே ஸ்டோர் பண்ணி அதிலேயே வச்சு லாஸ்ட்டாக எடுத்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 399 ஒன்றில் ஒரு குர்தா சேல் பண்ணேன். போட்ட ரேட்டுக்கே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அது எனக்கு க்ரெடிட் ஆகிடுச்சு. நான் அதை டெபிட்டும் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யாராவது அந்த மாதிரி நிறைய கிளாத்ஸ் வேஸ்ட்டாக இருக்குது, ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மணியாக இல்லை சேவிங்ஸாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆப், ஜென்யூன் ஆப்.
ரிவ்யூஸ் ஏதாவது ஏடாகூடமா வந்தால் கூட நம்ம ஏதாவது அதில் போயிட்டு நம்ம ரைஸ் பண்ணி, இல்லை நான் கரெக்டாக தான் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன், ரிவ்யூஸ் வந்து ஏதோ தப்பாக அனுப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி கூட நம்ம இது பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதாங்க இந்த ஆப் பற்றி. உங்கள் யாருக்காவது பண்ணணும்னு நினச்சா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.